जी लास्ट वन क्वेश्चन 10th 12th एग्जाम எப்படி ஜி பாஸ் பண்றது? பர்சனல் கொஸ்டின் அகைன். அதாவது 10th 12th பார்த்தி அப்படின்னா பசங்களே போட்டு உயிரே வாங்குறது. காலைல 4 மணிக்கு எந்திரி, படி, மறுபடியும் டியூஷன் போ, வந்துட்டியா உடனே குளி கிளம்பு, ஸ்கூலுக்கு போ, வந்துட்டியா மறுபடியும் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் போ, மறுபடியும் நைட்டு படி, உயிரே வாங்குறது. இருக்கிறதே 150 பக்கம்தான் அது. அதை ஒரு வருஷம் முழுக்க போட்டு அருன்னு அறுத்து மண்டையே ஒரு மாதிரி ஆகி பையன் கம்மி மார்க் ஆகிட்டான்னா அவனை போட்டு அடிக்கிறது. அப்புறம் +2 படி, அப்புறம் காலேஜ் நல்லா செலவு பண்ணி காலேஜ், அப்புறம் மறுபடியும் எதையாவது கடைசியில் எங்கே போய் நிற்கிது? ஏதாவது படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் தான் போய் நிற்கிது. அவங்களோட விருப்பத்துக்கு விடணும். அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, படிக்கணும். அவனுக்கு என்ன ஆகணும்னு ஆசையோ அதை படிக்க வைக்கணும். அது மாணவியோ மாணவனோ போட்டு நீ இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும், பைலட் தான் ஆகணும், அப்படி ஆகலையா படின்னு சொல்கிறது பதிலாக அவனுக்குள்ள ஸ்பெஷல் டேலண்ட் என்ன இருக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன டேலண்ட் இருக்குது, படிப்புலேயே அவனுக்கு வக்கீல் ஆகணுமா, இல்லை என்ன ஒரு நல்ல காந்தி மாதிரி ஆகணுமா, சேகுவர மாதிரி ஆகணுமா, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும்ல. சரி போய் தொலை, சுபஸ்ரீ மாதிரி, மோகனா மாதிரி, யோகேஷ் மாதிரி ஆகணுமான்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சனாக அவனை ரிலாக்ஸாக படிக்க வைக்கணும். இப்போ அவனுக்கு எதுவுமே தோணலை அந்த டைமில் அவனுக்கு என்ன தோணும் அப்படின்லாம் சொல்லலாம் நிறைய பேர். அப்போ அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி மைண்ட் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. பொறுமையாக ரிலாக்ஸாக நல்லா தூங்கணும். முதல்ல எக்ஸாம் போகிறவங்கள நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். தூக்கமே இல்லாமலாம் படிக்க வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறான். அதாவது ஒரு பையன் 10th 230 தான் வாங்கியிருக்கான், அவ்வளோதான் வாங்கியிருக்கான். +2 ஃபெயிலு, மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுறான், மறுபடியும் ஃபெயிலு, மறுபடியும் எழுதுறான், மறுபடியும் பிகாம் போகிறான். அவன் நல்ல மார்க் எடுக்கிறான், அப்புறம் MA ஜேர்னலிசம் படிக்கிறான். இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறான். பர்சனல் உதாரணம் சொல்கிறேன். எப்படி வேணாலும் மாணவர்கள் வளரலாம். நான் பேசும்போது எனக்கு தானே க்ளோஸ் அப் வச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ.